தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பிரேமானந்த் அவர்களோடு சமகால அரசியல் நிகழ்வுகள், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணிகள் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சன குற்றச்சாட்டுகள், தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம், அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள் என தமிழக அரசியல் களம் பல்வேறு நிகழ்வுகளோடு 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இப்படியான ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பிரேமானந்தோடு இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். தொடர் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சி, நலமாக இருக்கேன். நன்றி நன்றி. இப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட், அஃப்கோர்ஸ் எஸ்ஐஆர் தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்ந்து போது தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்களில் வழக்கம் போல கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுகின்றன. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இது தொடர்பாக நிறைய விளக்கங்களை தந்திருந்தால் கூட பீகாரில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியால் வைக்கப்பட்ட பெரும் குண்டு அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களில் நகர்கிறத பார்க்குறோம். தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் வரும் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னதாக தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க இந்த எஸ்ஐஆர். எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கா, இல்லை இது ரொம்ப ரொம்ப அஃபீஷியலான ஒரு மூவ் தான், இது வேண்டுமென்றே அரசியலாக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது? எப்படி பார்க்கலாம் பிரேமானந்த், எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சி? இதில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தேவையான ஒன்று, வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் தேர்தல் நடத்துகிற காலத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறது தான் அதில் உள்ளர்த்தம் இருப்பதாக தோன்றுகிறது. இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் இருக்கும்போது இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் வெறும் 30 நாட்களுக்குள் எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்காக தானே, இப்போ தேர்தல் நேரத்தில் கொண்டு வருகிறார்கள் அப்படின்றத எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இதுவரைக்கும் வச்சிருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை இன்றிலிருந்து உங்களது இன்வேலிடு. அது எஸ்ஐஆர்னுடைய அடிப்படை சாராம்சம் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை இன்வேலிடு. கொளத்தூரில் தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டை இன்வேலிடு. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அதன் பிறகு அவன் அப்ரூவ் பண்ண பிறகு தான் அது வேலிடு. அப்போது இவ்வளோ நாள் வாக்கு செலுத்தியிருக்கிற எனக்கு அதுக்கு உண்டான உரிமையை ஒரு அரசாங்கம் அதனுடைய கட்டமைப்பின் மூலமாக மறுக்கிறது. அதை எதிர்த்து கேள்வி கேட்கவோ இல்லை ஆதரித்து பதில் சொல்லவோ, எனக்கு தேவையான உரிமைகளை வாங்கிக் கொள்ளவோ அவங்க கொடுக்குற அந்த வெள்ளை ஷீட்டில் நான் கொடுக்கக்கூடிய தரவுகள் மட்டும்தான் கொடுக்கப்படுது. இது ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னா அந்த 30 நாள் 60 நாள் ரினிவல் அப்படின்ற ஒரு மோட் அது பார்க்க. இது ரினிவல் கிடையாது, இது ரினிவல். இது குடியுரிமை சட்டத்தை இன்டைரக்டா தேர்தல் கமிஷன் வழியாக அப்ரூவ் பண்றாங்க, கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா நான் பிஎல்ஓட இப்போ 2-3 நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். குடியுரிமை சட்டத்துக்குனுடைய இன்னொரு பகுதி தான் இது. இதுல யாரை நீக்கல யாரை குடியுரிமை திருத்த சட்டத்தோடு இதை நேரடியாக கனெக்ட் பண்ணுறது ரொம்ப தவறான வாதம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அது நம்ம இதோட நீங்க கனெக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. உங்களுடைய குடியுரிமையை வாக்கு மூலமாக தானே நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அப்போ அந்த வாக்குரிமை இல்லாதப்போ குடியுரிமை உனக்கு இல்லைன்னு அவன் நாளைக்கு சொன்னானா நம்ம எப்படி அதை பதில் சொல்றது? இங்க சொன்னானா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 15 வருட காலத்தில் இந்திய மத்திய அரசினால கொண்டு வரப்பட்ட எந்த திட்டங்களுக்கும் மக்களாகிய நாம் நேரடியாக ஒரு அலுவல் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களுக்காக எனக்கு தகவல் தேவைப்படுது, என்னை குறித்து நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க, இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய முறைமை அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வழி இங்கே இருக்குதா இல்லையா? இல்லை. ஜிஎஸ்டிக்காக எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்னால் ஜிஎஸ்டி அதிகாரியை போய் சந்திக்க முடியுமா? ஜிஎஸ்டி பவன் இருக்குது. அங்கே போய் நான் யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், என்னைக்கு பார்க்கணும், எவ்வளோ நாளுக்குள்ளே அவன் எனக்கு ரிப்போர்ட்டை தருவான்? முதல்ல ஃபைன் தான் போடுவான். இங்கே சட்டம் என்ன சொல்லுது? முதல்ல ஃபைன் தான் போடுவான். ஜிஎஸ்டிலேயே ஒரு விஷயம் இருக்குது, கேட்டது பேச ஆரம்பிச்சதுனால சொல்கிறேன். ஜிஎஸ்டியில் ஒன்று இருக்குது, ஒருத்தர் பர்ச்சேசர், இன்னொருத்தர் செல்லர். பர்ச்சேசர் ஜிஎஸ்டியை கட்டலைன்னா செல்லர் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறோம். இப்போது செல்லர் ஆல்ரெடி வாங்கின இன்புட்டையும் கொடுத்துருப்பாங்க, அவுட்புட்டையும் கொடுத்துருப்பாங்க. பர்ச்சேசருடைய ஜிஎஸ்டிக்கு இவன் தான் பொறுப்பு, இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறான். இதை குறித்து நாம் எங்கே போய் முறையிட முடியும்? அங்கே என்ன சொல்லுது சட்டம்? நீ கட்டிட்டு பிறகு முறையிடு, ரீக்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், கட்டிட்டு நீ பிறகு முறையிடு. ரீக்ளைம் பண்ணிக்கலாம் இல்லை, நீ முறையீடு. அது சரியான பட்சத்தில் அது உன்னுடைய பணத்தை நாங்கள் வச்சுக்குவோம், எதிர்காலத்தில் அதை நாங்கள் கழிப்போம்.
உங்ககிட்ட கொடுக்கறது இல்லை. இட் இஸ் நாட் கோயிங் டு டெபாசிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். அது எங்ககிட்ட இருக்கும். அது மாதிரி குடியுரிமை சட்டத்துக்குள்ள நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சில தரவுகளை கொடுத்தாங்க அவங்க. உங்களுடைய 2 ஜெனரேஷன்ஸ் ஹெரிடிட்ரி இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி ப்ரூஃப் கொடுங்க, அதன் பிறகு தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது. இப்போ வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே வருது. எனக்கு இன்றைக்கி 50 வயசு ஆகு, 18 வயசுக்கு பிறகு நான் இவ்வளோ நாள் வாக்கு செலுத்தியிருக்கேன். இந்த வாக்காளர் அடையாள அட்டையை உறுதிப்படுத்துறதுக்கு சில தரவுகளை நான் கொடுக்கணும். அந்த இடத்துல நான் இருக்கிறது, என்னுடைய மனைவியோட பேர், என்னுடைய தந்தையுடைய பேர், என்னுடைய தாயாருடைய பெயர், இதெல்லாம் கொடுக்கணும். ஒரு 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 சம்பவம் ஞாபகம் வருது. 2000 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தடவை ஃப்ளட் ஒன்று வந்தது. பெரிய லெவலில் வந்து சென்னையில் ஃப்ளட் வந்தது. அப்போ ஃப்ளட்டில் வந்து நிறைய பேர் தங்களுடைய 2015 நினைக்கிறேன் எல்லாருடைய இதுவும் பொருட்களும் காணாமல் போச்சு, ஆவணங்கள் காணாமல் போச்சு. அப்போ ஒரு சட்டம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சட்ட ஜீவம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1980க்கு முன்பதாக பிறந்தவர்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய ஆவணமும் தொலைஞ்சு போயிருந்தது, நானும் வாங்கியிருக்கேன். அது வந்து டூப்ளிகேட் காப்பி. ஓகே. இப்போ இவன் என்ன சொல்றான், இந்த வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய தாய் தந்தருடைய தரவுகளை கொடுங்க, பர்த் சர்டிஃபிகேட் முதல்ல கொண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 7 வருஷம் ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்தது. இப்போ அந்த சட்டம் கிடையாது. நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தையார் தாயாருடைய பெயரும் அதில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கும் வாக்காளர் அடையாளம் அட்டை இருந்தது அப்படின்னா பிறகுதான் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை வந்து உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுது. இது மிகப்பெரிய 6 லட்சம் வாக்காளர்கள், 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிற தமிழகத்தில் இவங்க 30 நாளுக்குள்ளே இதை சீர் செஞ்சு அடுத்த 30 நாளுக்குள்ளே இது வந்து கிளாரிஃபிகேஷன்லாம் முடிச்சு எப்படி செய்வாங்க? போன வாரம் அஃபிஷியல் பாடியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, நமக்கு என்ன பிரச்சனை பிரேமானந்த்? அதுதான் சொல்ல வரேன். இந்த கடந்த ஒரு வாரமாக நடக்கிற இடத்துலயே தமிழ்நாட்டிற்குள்ள எங்க குளத்தூர் நிறைய குளறுபடிகளை இன்னைக்கு ஒரு அறிக்கை கூட விட்டுருக்காரு. ஆமா, எங்க குளத்தூர் தொகுதிக்குள்ள ஒரு பிஎல்ஓட நம்பர் வந்து ஃபார்ம்ல தப்பா போட்டிருக்கு. பாகம் 212 நினைக்கிறேன், முதலமைச்சர் தொகுதி. ஆமா ஆமா, பாகம் 212 பிஎல்ஓடைய பெயர் வந்து தவறா போட்டிருக்கு. நான் நேற்று அழைச்சி பேசுறேன். அந்த பிஎல்ஓ வந்து மாநகராட்சியில் வேலை செய்கிறவங்க, அவங்க ராம்கி நிறுவனத்துக்கு போயிட்டாங்க. ஓகே. இப்போ தூய்மை பணியாளர்களை மாற்றிட்டு ராம்கி நிறுவனம் ஒன்று போட்டாங்க இல்லையா, அதுக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. வேற பிஎல்ஓ போட்டாச்சு. அந்த பொண்ணு வந்து வேற பிஎல்ஓ நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஆனால் சட்டப்பிரகாரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய படிவத்தில் சம்பந்தப்பட்ட பிஎல்ஓடைய எண்ணும் பெயரும் தான் இருக்கணும். அதுதான் சட்டம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இதை இன்னும் அவங்க சர்வரில் ஏற்றலை. நேற்று கிட்டத்தட்ட 100 வீடுகளை ஒவ்வொரு பிஎல்ஓவும் பார்த்துருக்காங்க. முந்தா நேற்று சர்வர் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அடிப்படை தேவையான விஷயங்கள் குறிப்பிடக்கூடிய காரணங்கள்லாம் பிரேமான அது அரசாங்கத்தின் பொறுப்பு தானே. அதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு நான் கேட்குறேன். நான் புரியல, நான் கேட்குறது ஒரு லேமனா கேட்குறேன். சர்வர் ப்ராப்ளம், சர்வர் சரியான ஏற்றிட போகிறாங்க. அதுக்கு as a consumer அல்லது என்னுடைய குடிமகனை எனக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய தரவுகளை தானே நீங்க சர்வர்ல வைக்கிறீங்க. என்னுடைய சர்வர் தானே நீங்க சர்வர்ல ஏத்துறீங்க. சர்வர் சரியா அடிப்படையில் உங்களுடைய சிஸ்டமை பர்ஃபெக்ட்டா வெச்சுக்காம நீங்க என்ன வந்து எப்படி அப்ரோச் பண்ண, என்கிட்ட டாக்குமெண்ட் கொடுங்க, வாங்கி என்ன பண்ண போறீங்க? நீங்க அதில் தானே ஏற்ற போறீங்க. ஓகே. இப்போ என்னோட ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை சரியான அட்ரஸ்ல கடந்த 3 தேர்தலில் ஒரு வாக்களித்திருக்கிறார், அதனால் இது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லனா கூட உங்களுக்கு சர்வர் இருக்கணும் இல்ல? இல்லாம நீ திருப்பி அமிச்சுனா திருப்பி இன்னொரு முறை உன்னை வந்து பார்க்கணுமா? இப்போ நீ என்னை வீடு தேடி வந்து சந்திக்கிற, அப்புறம் நான் உன்னை எங்க போய் சந்திக்கிறது? 2 முறை வராங்க இல்லையா? 2 முறையா 4 முறை 3 முறை வர வேண்டும். 3 முறை வர வேண்டும். 3 முறையும் அந்த வாக்காளர் அடையாள அட்டை வேணும்ன்றவங்க அங்கே இருக்கணும்னு சொல்றாங்க. அது இன்னொரு ரொம்ப கஷ்டமான விஷயம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியே வந்து அந்த பிஎல்ஓ வாக்கு அலுவலர் வராரு இல்லையா, அவரும் அங்கே இருக்கிறவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேரால் அந்த 60 வீடு 100 வீடை வந்து இந்த சென்னை மாநகரத்தில் போக முடியாமல் அவங்க தெருவினுடைய ஒரு முனையில் உட்காந்துட்டு எங்கள் குளத்தூர் தொகுதியில் கட்சிக்காரங்களே வந்து உட்காந்துட்டு அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போய் கொடுக்குற வேலையெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் எதுவுமே ஒரு சரியான வரைவு திட்ட அறிக்கை எதுவுமே இல்லை. நீ வா எஸ்ஐஆரில் ரிஜிஸ்டர் பண்ணு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்தந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும் எங்கேயும் இல்லை. ஆதார் கார்டை ஆன்லைனில் செக் பண்ணி இது ஒன்றுமே இல்லைங்க. பீகாரில் தான் இது முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கடுமையான விமர்சனங்கள் உள்ளடக்கியது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை, பல குண்டுகளை தூக்கி போட்டார். அங்கே மத்திய அரசு சார்பில் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், எல்லாமே முன்வைத்த வாதம் என்பது ஊடுருவல்காரர்களை காங்கிரஸ் காப்பாற்றுகிறது, ஊடுருவல்காரர்களை இவ்வளவு நாள் வைத்தது, அதுதான்
இந்த இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கு வந்து அச்சமடைகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் பீகாரில் வைக்கப்பட்டது. ஓரளவுக்கு லாஜிக்கலாக அங்கே சில அந்த சிக்கல்கள் இருக்குது. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் என்ன நோக்கத்திற்காக இதை பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பிரேமானந்த், என்ன சார்ஜ் வைக்கிறீங்க நீங்க? உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், அதை ஒட்டியிருக்கிற வட மாநிலங்களில் ஊடுருவல்காரர்கள் வருகிறார்கள் என்று இன்றல்ல நேற்றல்ல கடந்த 20-30 வருட காலமாக பாரதிய ஜனதா கட்சி அது ஒன்றை வைத்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடியான சூழல் வருகிறதோ, ஐயோ வெளிநாட்டுக்காரன் உள்ளே பூந்துட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் தமிழ் தேசியவாதிகள், நாங்களும் அதுதான் சொல்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிலையும் ஊடுருவல்காரர்கள் வந்துடுவாங்க, தயவு செஞ்சு அதை ப்ராப்பராக நிர்வகித்து கொடுங்கன்னு சொல்கிறோம். முதல்ல தமிழர்களுக்கு உண்டான உரிமையை நிலைநாட்டுவதற்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் கொடுத்துட்டு பிறகு வெளி மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதை பற்றி பேசுவோம் அப்படின்னு தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்களும் அதே தான் சொல்கிறோம். மத்திய அரசாங்கம் சொல்கிறது தான் நாங்களும் இங்கே சொல்கிறோம். ஆனால் அவங்க வேற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே சரியான நோக்கத்தோட அதை வேற நாட்டிலிருந்து உள்ளே வருபவர்கள் தான் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்கள், பங்களாதேஷ், ஊடுருவல்காரர்கள் யாரை குறிப்பிடுறீங்க? இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் தமிழர்கள்னு சொல்லி சொல்கிறோம். தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் சொல்கிறோம். நீங்கள் எப்படி இந்திய அரசில் இந்தியாவில் பிறந்து தான் ஆளணும்னு சொல்லி சொல்கிறீங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு உண்டான ஆட்சி அதிகாரம் தமிழர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். 1.5 கோடி வட இந்தியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், ஆதார் கார்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மத்திய அரசுக்கு ஓட்டு போடும்போது அவனோட சொந்த ஊரில் போய் ஓட்டு போடுறான். மாநில அரசுக்கு ஓட்டு போடும்போது இங்கே அதே ஆதார் கார்டை வச்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு உண்டான சூழலை இந்த நாட்டில் இருக்குது. சிஸ்டம் எல்லாம் வந்து கரப்டடு, சிஸ்டம் எல்லாம் வந்து அன்எத்திக்கலி மேனிப்புலேட்டட் அண்ட் மேனேஜ்டு. அப்போது இங்கே அதற்கு உண்டான பயம் லேமேனாக இருந்தாலும் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் ஒன்று தான். என்னால் இங்கே பிஎல்ஓ வந்து உட்காந்து எங்கள் கூட பேசும்போது, ஐயா அவங்க வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை இப்போ தர தேவையில்லைன்னு சொன்னால் அவர் ஒத்துக்கு வர மாட்டாராம். அது என்னோட இதுன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, விமர்சனம் வைக்கிறோம், கருத்துக்கள் வைக்கிறோம், குற்றச்சாட்டை வைக்கிறோம், எதிர்ப்புகள் இருக்குது. நாளை ஆளும் அரசே ஒரு போராட்டம் நடத்த போகிறது, மேற்கு வங்கத்தில் நடத்திட்டாங்க. ஆனால் நாடு முழுமைக்கும் செயல்படுத்த கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தோட திட்டம் ரொம்ப எலெக்ஷன் டைமில் ரொம்ப அஃபிஷியல் மூவ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறோம்? எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இது இந்த எஸ்ஐஆர் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும். இவ்வளவு குறுகிய காலகட்டத்திலே வேண்டாம் என்று சொல்கிறோம். ஒரு தடவை நீங்கள் ஒரு மனிதனிடத்திலிருந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் தரவுகள் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு தடவை எடுத்துருங்க. அடுத்த ஒரு 10-15 வருடத்துக்கு அந்த தரவுகளை எதுவும் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ இறுதியாக எடுத்த ஆண்டு எது பிரேமானந்த்? ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கடந்துருச்சு. அதுக்கு மேலே இருக்கும். 10 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு அதற்கு மேலே இருக்கும். அப்போ சரிதான். இந்த மாதிரி திருத்த சட்டம் கொண்டு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ சரியில்லை, தப்பு இல்லைன்னு நம்ம விவாதிக்க வரல. எந்த நேரத்தில் அதை செய்கிறீங்கன்றது தான் கேட்குறோம். இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எந்த நேரத்தில் அதை செய்கிறீங்க? தேர்தல் அருகாமையில் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. அப்படி தெரியல. ஆமாம், ஒன்றும் தெரியல. என்ன ஆக போகுது, இல்லை என்ன ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். உண்மையாக என்ன நடக்கும் அப்படின்னா 1.5 கோடி ஊடுருவலர்கள் வேலை தேடி இங்கே வந்து இருக்கிறவர்கள் எல்லோரும் குறைஞ்சபட்சம் ஒரு பாதி பேராது வாக்காளர்களாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதாகத்தான் உணர வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடோட தேர்தல் களம் நீங்கள் அறிந்தது தான். ஏறக்குறைய 6.3 கோடி வாக்காளர்கள், 2 கோடி வாக்குகளை பெறும் கட்சி ஆட்சிக்கு வந்துடும். இப்போ பிரேமானந்த் சொல்கிறபடி 1.5 லட்சம் வாக்குகளை வட இந்தியர்கள் இங்கே வைத்திருக்கிறாங்கன்னா தே ஹேஸ் டு டிசைட் ஆயிருமே. 1% அது எப்படி புரிஞ்சுக்கிறது? 1% 2% ஓட் வில் டிசைட் அபவுட் தட் யார் இங்கே டாமினேட்டிங் பவராக இருப்பா அப்படிங்கிறது தான் விஷயம். இவர்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்டிவாக மக்களுடைய மனதில் திணிக்கிறார்கள். அப்படி திணிக்கும் பொழுது வரக்கூடிய விளைவுகளை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். நாளை அந்த விளைவுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு சட்டப்பூர்வமாகவோ மக்கள் மன்றத்திலோ இருக்கும் என்றால் யாரும் அதை குறித்து கவலைப்பட போவதில்லை. ஆனால் அப்படி சரி செய்ய முடியாத, சரி செய்யக்கூடியாத ஆட்சி அமைப்பு, அதிகார அமைப்பு இருக்கும் பொழுது அதை இப்பொழுதே நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி 1.5 லட்சம் வாக்குகள், 1.5 கோடி வாக்குகள் வந்து அவர்களிடம் இருந்தால் 26 சட்டமன்றம் அவர்கள் கையில் தான். அவ்வளவு பேருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தெளிவாக இருப்பாங்க. அதில் ஒரு 50%, 25%, 30% எப்படி அப்படி இது பண்ண மினிமைஸ் பண்ண முடியும் பிரேமா? அது அவர்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய லாஜிக். அது டெல்லியில் நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே சென்றிருந்தோம். ஒரு ஆட்டோவில் பிரயாணம் செய்கிறோம். அந்த ஆட்டோவில் இருக்கும்போது நான் தான் பேசுகிறேன், எப்படி இருந்தது இவர் பிரதமருடைய ஆட்சி, இங்கே பாராளுமன்றம் இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா
ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறார் இந்த ஆட்டோ டிரைவர். எப்படி நீங்களாம் ஓட்டு போடுறீங்களான்னா, நான் நீங்கள் ஓட்டு போடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேசும்போது, இன்னும் எங்கிட்ட அந்த ரெக்கார்டிங் இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பேசும்போது அவர் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாக்குரிமை வச்சிருக்கிறாரு, டில்லியில் ஒரு வாக்கு உரிமை வச்சிருக்காரு. 2 வாக்காளர் அடையாள அட்டை அவர் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி சூழல் இங்கு வரும். இப்போ இவையெல்லாம் இது மூலமா சரி செய்யப்பட்டு விடும் சொல்றாங்களே. இப்போ இதுதான் அந்த இரட்டை இது வாக்குகள், சரி செய்ய முடியாதுன்றதுக்கு உண்டான குடிபெயர்தல், இறப்பு, இடமாற்றம் தான் இதெல்லாம் சரி செய்வதற்காக தான் இதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை சரி செய்யணும் அப்படின்னா முதல் முறையா மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு உண்டான கட்டமைப்பு இருக்கணும். மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய மனிதர்கள் அங்கு அதிகாரத்தில் இருக்கணும். அப்படி எதுவும் இங்கே அமர்ந்திருப்பதாக தெரியல. அப்போ இதை சரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நாம் நம்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் நடக்கும் பொழுது, தவிர்க்க முடியாமல் நடக்கும் பொழுது, அதற்கு கூடவே கொஞ்சம் புத்திசாலியான அறிவு உள்ள மனிதர்கள், தெளிவான மனிதர்கள் கூட போய் தன்னுடைய தன்னுடைய தெருக்களை குறித்து, தன்னுடைய மாவட்டத்தை குறித்த புரிதலோடு இருக்கிறவர்கள் இதை சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதுதான் தடுக்க முடியும் நினைக்கிறீங்க பிரியமானன்? எப்படி கையாள முடியும் நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்குண்டான சட்ட விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு கற்றுக்கணும். முதல்ல நம்ம வி ஷுட் நோ த லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதற்கு கூடவே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். ஆனால் அதற்கு குறைவான வாய்ப்பு. தமிழக அரசாங்கம் சட்டமன்ற தீர்மானம், நீதிமன்றத்துக்கு வழக்குகளாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். பாஜக ஆளாத மாநிலங்களில் இந்த விவகாரங்கள் கடும் எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழக அரசு நான் மீண்டும் திமுக தமிழக அரசு இதை சரியா அணுகுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, சரியாக இல்லை, அரசியலாக பயன்படுத்த பார்க்கிறது. இது தமிழக அரசு சரியாக அணுகல. இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அவர்கள் தீர்மானம், அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒன்றை போட்டு கூப்பிட்டார்கள். திருப்பி போராட்டம் மீது அறிவிக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் இதை செய்து விட்டார், அதை செய்து விட்டார் என்று பிரச்சாரம் பண்ணுகிற பிரச்சாரக பீரங்கிகள் எஸ்ஐஆர் என்பது என்ன, அதை எப்படி அணுக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை பயிற்றுவிக்க வேண்டிய பெரும் கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதை தமிழக அரசு சரியாக செய்யவில்லை. எந்த இடத்திலும் தமிழக அரசு சார்ந்து அறிவிப்புகளோ, வழிநடத்துதலோ, முறை எப்படி அதை கையாள வேண்டும், முறைகளோ எங்குமே அதை தெளிவுபடுத்தப்படவில்லை. அவர்கள் இதை அவர்களுக்கு உண்டான ஒரு வாக்கு இயந்திரமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மாநில அரசு வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்றாங்க, ஓப்பன் டிஸ்கஷன் வைக்கிறாங்க, உங்கள் கட்சியும் பங்கேற்குது, கருத்துக்களை முன்வைக்குது. அதுக்கப்புறமா நீதிமன்றத்தை நாட்டிங்க வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பிரியமான? மக்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை. 1000 ரூபாய் பென்ஷன் கொடுத்து விட்டோம், லேப்டாப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எஸ்ஐஆரை குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தமிழக அரசினுடைய பிஆர்ஓவுடைய மிக முக்கிய பொறுப்பு. அதை செய்தாக வேண்டும். அப்படி செய்யலன்றீங்க. அவங்க இதை அரசியலாக்குறார்கள். இது பாரதிய ஜனதா கொண்டு வந்த திட்டம், இது நம்மளை நாசமாக அதோட நிறுத்திக்கிறாங்க. அப்படி அல்ல அது. அப்படி அது வேற சட்ட போராட்டம். இங்கு மக்கள் மன்றத்தில் செய்ய வேண்டியது வேற விஷயம். நாங்கள் உட்கார்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வேற யாராவது வாக்கு உரிமை இல்லாதவர்களாம் வாக்கு வாங்கிடுவாங்க. இந்த எஜுகேஷன் நான் 10th முடிச்சுட்டேன், +2 முடிச்சுட்டேன், அரசு வேலையில் சேர்ற மாதிரி இதுலேயும் சேர்ந்துருவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாங்கள் சொல்கிறோம். அரசாங்கம் அதை சொல்லக்கூடாது. உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு தமிழக அரசு. ஆனால் இது என்னுடைய புரிதல் சரியாக இருக்கும்னா, இது ஏறக்குறைய ஒரு மாதிரி கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன் தானே. இதில் நீதிமன்றம் தலையிடும் நம்ம நம்பலாமா பிரேமான்? இது வாதத்திற்கு அப்பாற்பட்ட கேள்வி. ஆனால் வாய்ப்புகள் மிக குறைவு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன் தமிழக அரசு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும்? தன்னிச்சையாக உச்ச நீதிமன்றத்தில் எதற்காக வழக்கு தொடுக்க வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள் என்று எத்தனை மாநிலங்கள் இருக்கிறோ அத்தனை மாநில கட்சிகளோடு இவர்கள் இந்தியா கூட்டணி என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதன் சார்பாக போட வேண்டியது தானே. ஏன் தமிழக அரசு தன்னிச்சையாக போட வேண்டும்? அதுவே ஒரு கண்கட்டு வித்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இதே மூவில் போகுது 26 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா, தமிழகம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சவாலை என்ன இருக்கும்? எஸ்ஐஆர் மூலமாக உங்கள் வாதத்தின் பின்னணியில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன சிக்கல் நடக்கும்? வாக்காக நான் கேட்குறேன். எவ்வளவு வாக்காளர்களை அவர்கள் அதிகப்படுத்துகிறார்களோ அந்த வாக்காளர்களை குறித்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு இங்கே ஆள் இல்லை. இது முதல் பகுதி. 2வது பகுதி, பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு உண்டான சித்து விளையாட்டை வழக்கம் போல் இந்த இடத்தில் இவர்கள் விளையாடி விடுவார்களோ என்று ஒரு அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசு அவர்கள் கையில் இருக்கிறது. இங்கே தமிழக அரசும் அவர்களை ஜாஸ்தி எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்பதில்லை. அவர்கள் அதற்குண்டான சித்து விளையாட்டை வாக்கு மையங்களிலோ வாக்கு தேர்வுகளிலோ
செய்வார்களோ என்று இருக்கிறது. இது நிறைய இருக்குது, மிகப்பெரிய டாபிக் ஆக்சுவலாக. பாராளுமன்றத்திலே அதிமுக ஏற்கிறது. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதே நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தீநகரோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சத்யா கூட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு. அந்த தொகுதியில் இப்படி சிக்கல்கள் என்ன இருக்குது, போலி வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு வழக்கு அது நிலுவையில் இருக்குது. அப்போது இதை பிரதான கட்சி ஏற்கிறத நம்ம பார்க்கிறோம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த சிக்கல்களை அவர்கள் உணராமல் இருக்காங்களா, இல்லை எது சரின்ற ஒரு குழப்பம் மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். ஆளும் தரப்பு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி இதை ஆதரிக்கிறதுனா மீண்டும் இது அரசியலாக பார்க்கப்படுகிறதா? இதுல ஃபேக்சுவல் என்னன்றது ஒரு குழப்பம் இருக்குல்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இடத்திலே போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கென்று ஓட்டு போடும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதுவே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் இடத்திலும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த போலி வாக்காளர்களை நீக்குவதும் இந்த போலி வாக்காளர்கள் உருவாகாமல் தடுப்பதும் தான் எஸ்ஐஆருடைய மெயின் ஏஜெண்டாக இருக்கணும். ஆனால் அதை கடந்து இவர்கள் முதலிலிருந்து எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறார்கள் என்பதுதான் அச்சத்திற்குரிய விஷயம். அதிமுக ஆதரிக்கிறது என்பதற்காகவே அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. முதல்ல அதிமுக ஒரு கூட்டணி வைத்து விட்டால் எந்த கிரவுண்ட்ஸ்ல அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு கேட்கிறேன். இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்கல்ல, நாம் கூட்டணியை தாண்டி வேற ஒரு தர்மமும் இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி சொல்லி வாக்குகளை சிக்கலாவுமே, அந்த கட்சிக்கே வாக்குகள் சிக்கலாக உணராம இருக்காங்களா? அது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. கல்வி எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போட்டவர்கள் தான் அதிமுக. அது சிக்கலாகி போச்சு. என்ன செய்தார்கள்? அதை திருப்பி மீட்டுருவாக்கம் செய்வதற்காக எந்த முயற்சியும் எடுக்க கிடையாது. இது உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? அதிமுக மீட்டுருவாக்கம் செய்ய போகிறாங்களா? அதை பற்றி பேசவுள்ள கிடையாது. நீட்டை உதயநிதி அப்படி சொல்லிட்டாருன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஆளுங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. திமுக கழகத்துக்கு எத்தனை வாதங்கள் வைக்கிறோமோ அத்தனை வாதங்களும் அதிமுகவுக்கும் பொருந்தும். கூட்டணி வேறு கொள்கை வேறுலாம். இவர்களுடைய கொள்கை ஒன்று கூட்டணி சேர்ந்து விட்டால் அவர்கள் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக ஆதரிப்பது மட்டும்தான். கட்டமைப்பு பிரகாரம் அதை எப்படி தனக்குண்டான ஆயுதமாக செயல்படுத்த முடியும் என்றுதான் அதிமுக யோசிக்குமே தவிர, உண்மையான திறந்த மனதோடு எஸ்ஐஆரை திறம்பட நிர்வகித்து அதற்கு தேவையான நியாயத்தை பெற்று தருவோம் என்று அதிமுக யோசிக்காது. இப்போ முன்னுமே நம்ம பார்த்தோம், சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம், உச்சநீதிமன்ற வழக்கு. இப்போ இதை எதிர்க்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அது கூட்டணி கட்சிகளும் நடத்தக்கூடிய மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் எப்படி பார்க்கலாம்? ஒரு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை டெல்லியில் நடத்தினாலும் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் எம்பியும் கூட்டிகிட்டு போய் மத்திய அரசு பாராளுமன்ற வாசலில் நின்று எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லலாம். அல்லது எலெக்ஷன் கமிஷனரை சந்தித்து அத்தனை பேரை சேர்ந்து கோரிக்கை வைக்கலாம். தமிழ்நாட்டு அளவில் மாநில ஆர்ப்பாட்டம் நடத்தி இவர்கள் என்ன ரிசல்ட்டை கொண்டு வந்துட போகிறாங்கன்னு தெரியல. இதன் மூலமெல்லாம் ஒன்றும் விழிப்புணர்வு. மற்றொரு விஷயம் கூட முன்வைக்கப்படுது பிரேமானந்த். அதாவது இது மாநில தேர்தல் ஆணையத்தோட ஊழியர்கள் தான் இந்த வேலையில் ஈடுபட போகிறாங்க. அவங்கெல்லாம் உங்களோட கண்ட்ரோல் தானே அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ஆனால் முதலமைச்சர் நேற்றுக்கு ஒரு அறிக்கை மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வேலையை ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்தே ஆஸ் பர் புரோட்டோகால் அவங்க அந்த இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள மாநில தேர்தல் ஆணைய ஊழியர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு இந்த கருத்தை முன்வைக்கிறார் முதலமைச்சர். எப்படி பார்க்கலாம்? ரெண்டுமே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் வேலைக்காக ஆட்களை எடுக்கும் போது முழுக்க முழுக்க அவருடைய கண்ட்ரோலில் போயிடுவாங்கன்றது. ஆனால் உளவியலாக அந்த வேலையை செய்பவர்கள் ஆளுங்கட்சி இங்கே இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் ஃபுல் மெஜாரிட்டியோடு இருக்கும் பொழுது உளவியலாக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமான வேலைகளையும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டுமே அங்கே ஈக்குவலி வேலிட். ஸோ இது ரெண்டு குற்றச்சாட்டுமே இருக்குது. ரெண்டு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இது பதில் சொல்றதுனால ஒன்றுமே ஆகாது. சாதாரண ஒரு மனிதன் அவனுடைய வாக்காளர் அடையாள அட்டை எப்படி வைத்துக் கொள்வான்? எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு 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 பொருளாதாரத்திலே பின்தங்கிய மனிதர்கள் வாழ்கின்ற பகுதியிலே இந்த ஷேக் அப்துல்லா வந்திருக்காரு, இவரை வச்சுக்கோ, இவருக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வேணும், அதுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகள் நீ செஞ்சிருன்னா செய்வாங்களா மாட்டாங்களா? அதை எப்படி இந்த ஆளுங்கட்சி தடுக்கும்போது? எஸ்ஐஆர் வேண்டாம் தானே, அந்த இடத்துல அந்த ஆள் இல்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும். அவர்கள் இதை தடுப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் இருக்கிறது. ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், அதிகாரம் என்பது மிக மோசமான மனிதர்கள் கையில் இருக்கும்போது அங்கு சிஸ்டம் சரியாக வேலை செய்யாது. ஸோ சிஸ்டம் சரியாக வேலை செய்யணும், அதை சாதாரண மனிதன் நிர்வகிக்கணும் அப்படின்னு யோசிச்சா அதற்கு உண்டான நேரமும் காலமும் அவசியம். எஸ்ஐஆர் என்கிற ஒரு பெரும் திட்டத்தை
கொண்டு வந்து அதை செயலாக்க படிவம் எடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 90 நாட்கள் இடைவெளி, அதன் பிறகு ஒரு 90 நாட்கள் இடைவெளி. போன வருடம் இதை ஆரம்பித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொருத்தரும் இதை வந்து அழகாக புரிந்து கொள்ள முடியும். அதை சரியாக நேரத்திலே இந்திய ஒன்றிய அரசினுடைய ஒரு வலுவான கட்டமைப்பாக ஜனநாயக கடந்த காலங்களை போல் இந்த எதிர்ப்புகள் உருவாகாமல் இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்ப்புகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு விளக்கம் கூற முடியும். நான் புரிந்து கொண்டு அதை இன்னும் 4 பேருக்கு சொல்ல முடியும். அந்த 4 பேருடைய வாக்குரிமையை நான் உறுதிப்படுத்த முடியும். ஒரு எதிர்கால ஜனநாயகத்திற்கு அது ஒரு வலுவான கட்டமைப்பாக மாறி இருக்கும். அதை விட்டு அவசர கோலத்திலே கொண்டு வருவது உள்ளபடியே மத்திய மாநில ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமான சில முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். திரு பிரேமானந்த், நம்ம வாக்காளர் பட்டி சிறப்பு தீவிர திருத்தப்பணி தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அடுத்ததாக கடந்த வாரத்தில் அரங்கேறியுள்ள தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டம் என்பது அது ஒரு கட்சியோட விவகாரம், நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அங்கு அவர் பகிர்ந்து கொண்ட நிறைய வார்த்தைகள், தீர்மானங்கள், அந்த கட்சியோட சில நிர்வாகிகள் பேசி நிறைய விமர்சன கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறது பொதுத்தளத்தில். அது அரசுக்கு எதிராக இருக்கட்டும், திமுகவுக்கு எதிராக இருக்கட்டும், சில கட்சிகளை மனதில் வைத்து பேசியதாக இருக்கட்டும். எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க பிரேமானந்த்? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா அவங்க வெளியே போயிட்டாலே தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் கருத்து. ஏன் அப்படி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு தான் மிக கொடுமையான ஒரு விஷயம். அது 41 பேர் மரணத்திற்கு பிறகு காணாமல் போனவர்கள் திடீரென்று வந்து பொதுக்குழு கூட்டுகிறார்கள், பெரிய ரிசார்ட் எடுத்து மக்களை சந்திக்கிறார்கள். இல்லை, அந்த வாதத்தை அவங்க ஏற்கல அப்படிமா. எல்லாமே சொல்கிறோம், 41 உயிர்கள் பலியான பேர் காணாமல் போயிட்டீங்க, ஓடி போயிட்டீங்க, ஒளிஞ்சிட்டீங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, எங்கள் வீடு இறப்பு மாதிரி அதை நாங்கள் கருதுகிறோம். அதனால் எந்த நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் பங்கேற்காமல் தவிர்த்தோம். ஓடி ஒளிவது என்று பொருள் அல்ல. நாம் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பேட்டியிலே நான் சொல்லியிருந்தேன், 41 பேர் மரணத்தை வந்து இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசின பேட்டியிலே சொல்லியிருந்தோம். இப்போ அதுதான் நடக்குது. சரி, பரவாயில்ல. ஏன்னா இறந்தவங்களுடைய குடும்பத்தில் இருக்க அவங்களே வந்து அதை பற்றி கவலைப்படாதப்போ நம்ம அதை பற்றி ரொம்ப பேச முடியாது. என்னுடைய மகனை விட விஜய் தான் முக்கியம், மகன் செத்தா பரவாயில்ல, விஜய் இன்னொருத்தர் கிடைப்பாருன்னா நான் அதை வேற மாதிரி பேசினா சரியாக வராது. நம்ம அதுக்காக பேச வரல. அது ஒரு தனி மனிதனுடைய ஸ்லாகியம், ஒரு நடிகர் மேலே அவருக்கு இருக்கிற ஸ்லாகியம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் கம்மிங் பேக் டு தட், தாவேக்காவுடைய பொதுக்குழுவில் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக எந்த தீர்மானங்களும் அவங்க பெருசாக நிறைவேற்றின மாதிரி தெரியல. முதல் தீர்மானமே என்னுடைய தலைவருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவங்க தலைவர்னு சொல்லி அவங்களா சொல்லிட்டு இருக்கிற விஜய். தாவேக்காவை தவிர இன்னும் வேறு யாரும் தலைவர்னு சொல்லலை. தாவேக்கா கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவரை தலைவர்னு சொல்லின்னு இருக்காங்க. முதல்ல அதுக்கே அவர் தன்னை தகுதிப்படுத்திக்க வேண்டிய அவசியம் ரொம்ப தூரம் இருக்குது. தலைவருக்கு பாதுகாப்பு வேணும்னு கோரிக்கை வைக்கிறதெல்லாம் ஒரு பொதுக்குழுக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் கிடையாது. ஆதவ அர்ஜுனா வந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடியதும், விஜய் மேலே கை வச்சா எவ்வளோ 2 லட்சம் பேரோ என்னமோ திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய வீட்டையும் நாங்கள் வந்து கேரோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதும் ஏற்புடையதில்லை. ஒன்று, அரசியல் மையத்திலிருந்து அவர்கள் அதை அரசியலாக அணுகவில்லை. இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இன்னொரு என்ன சொல்றது, ஒரு மோசமான கட்சி ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறதோ என்ற உள்ளார்ந்த எண்ணத்தை தான் தெரிகிறது. ஒரு ஓப்பனா ஒரு உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கூடாதா? உணர்வுபூர்வமாக பேசுகிறவங்க யாரும் அரசியல் முதிர்ச்சி உள்ளவர்கள், அரசியலை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். எல்லா கட்சியிலையும் மோசமாக பேசிகள் இருப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக 2ஆம் கட்ட தலைவர்கள் எனக்கு தெரிந்து எந்த கட்சியிலும் இல்லை. அவர்கள் ஓரளவுக்கு நாகரிகமாக தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை, தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்வதற்கும் சரியான முறையில் வழி நடத்துவதற்கும் தான் பேசுவாங்க. குறிப்பாக பொதுக்குழுவிலே அப்படி பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பண்பு. அவர்கள் இன்னும் அந்த கரூர் சம்பவத்தை நினைத்து வருந்தவில்லை என்பதனுடைய இன்னொரு கோணம் தான் அது. தமிழக அரசு மீது தான் அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். தமிழக அரசு மீது அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. நீதிமன்றத்தின் உத்தரவு நகல்களை வைத்தால் அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் கூட வெளிப்படுத்தி அரசாங்கத்துக்கு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் விஜய். எப்படி அதை பார்க்கலாம்? நம்ம குற்றச்சாட்டி அரசியல் செய்யறது மட்டும்தான் அவருக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் காட்டுது. நீங்கள் திரு விஜய் அவர்கள் இதற்கு உண்டான எந்த ஒரு விளக்கத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு வருத்தத்தையும் அவர் தெரிவிக்கலை. ஆனால் இது எதையுமே செய்யாமல் குற்றச்சாட்டு வைப்பது மட்டுமே அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது தான் தெரிகிறது. இது மேற்கொண்டு அவரை பற்றி பேசுறது வந்து அவருக்கு தேவையில்லாத விளம்பரம், அதை குறித்து 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சியை எப்படி
வழி நடத்தணும், வளர்க்கணும். அது என்ன மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு உண்டான தேர்வுகளை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பொதுக்குழு கூடி நிறைவேற்றணும். அந்த பொதுக்குழு அதற்கு உண்டான விஷயம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்றை ஆட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் போதும் என்று ஆளும் கட்சிக்கு எதிராக தன்னுடைய சேரை போட்டு அமர்வதால் மாத்திரமே அவர்கள் வளர்ந்து விட்ட கட்சியாக ஆகிவிட முடியாது. அவருடைய ஓட்டு நாம் சதவீதம் தமிழர் தொடர்ந்து அப்படிதானே முன்வைக்கிறீங்க. திமுகவை ஒழிப்பதற்காக தான் நான் கட்சி தொடங்கணும் அப்படின்னு நீங்க அதுதானே முன்வச்சு வரீங்க. ஆமா. ஏன் அப்ப அது தாவைக்கு அதே முழக்கத்தை முன்வைக்க கூடாது? 15 வருடம் நாங்க தொடர்ந்து அந்த முழக்கத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக வைத்திருக்கிறோம். ஒரு நாளும் சீமானண்ணன் என்னுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள் எல்லாம், கட்சி உறுப்பினர்கள்லாம் உங்க வீட்டுக்கு உங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக உங்க வீட்டுக்கு கேரோ பண்ணிடுவாங்க, நீங்க எங்க மேல சதிவலை பின்னிட்டீங்க, ஒரு நாளும் சீமான் அப்படி சொன்னதே கிடையாது. அண்ணன் ஒரு நாளும் எங்களுக்கு எதிராக நீங்க சதிவலை செஞ்சிட்டீங்கன்னு அண்ணன் சொன்னதே கிடையாது. கருத்தியல் கொள்கை அடிப்படையில் தான் 2009 ஈழ அழிப்பிலிருந்து தான் இந்த கட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. அதனுடைய ஒரு விழிப்புணர்வாக தான் கட்சி தொடங்கப்பட்டது. எல்லா தேர்தல்களிலும் பங்கேற்றிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் வெற்றொன்று துண்டொன்றாக பேசுகிறார், வெளிப்படையாக பேசுகிறார். அந்த மாதிரி அரசியல் கருத்துக்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் தேவை என்கிற கொள்கையிலிருந்து அது பிறக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது இவர்கள் கொள்கையை வைத்து பேசியிருந்தால் கூட பரவாயில்லை. அந்த மாதிரி எந்த கொள்கையுமே இவங்க வைக்கலையே. ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜகவை எதிர்த்தாங்க, பொதுக்குழுல பாஜகவை எவ்வளவு தூரம் எதிர்த்து பேசியிருக்கிறாங்க? ஒன்றும் பேசவே இல்லையே. பாஜக தாவைக்காக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வரவேற்பு இருக்கு இல்லையா? ஒரு பெரும் துயரம் அரங்கேறியது செப்டம்பர் 27. சில நாட்கள் அது நோக்கி நகர்ந்தது. ஆனால் இப்போ வழக்கம் போல அப்படி ஒரு சம்பவத்திற்கும் அதற்கும் தொடர்பு இல்லாத மாதிரியே 26 சட்டமன்ற தேர்தலில் பரஸ்பரமான கூட்டணி, அந்த கட்சியோட பலம் பலவீனம் அப்படின்னு ஒரு பொது தளத்தில் ஒரு விவாதம் நகர்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். தாவைக்கா தொடர்பாக எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுத்தளத்தில் நடந்து கொண்டிருக்கும் விவாதங்களை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தாவேக்காவை லைம் லைட்டில் வச்சுக்கிறதுக்கு வேற எந்த காரணியமும் அவங்களுக்கு கிடையாது. துப்புரவு தொழிலாளர்களுடைய பரிதாபத்தை பற்றியோ, நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றியோ, சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி எதையும் பேச அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி கூட்டணின்னு பேசிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு லைம் லைட்டில் இருக்கக்கூடிய இருக்கும். இப்போ அதை போன வாரம் ஏதோ அந்த படம் என்னது ஜனநாயகன் படத்தினுடைய பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த படத்துக்கு உண்டான விஷயங்களை வைத்துக்கொண்டே விஜய் புகழ்ந்து கொண்டே ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் ஓட்டிடுவாங்க. அதற்குள்ள தேர்தல் வந்துடும். இவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல். இதுவரை இல்லாத நிகழ்வாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் பிறந்தநாள் விழா இதுவரை இல்லாத நிகழ்வாக பெரும் எழுச்சியோடு பெரும் தொண்டர்கள் படைசூட நடந்ததை நம்ம பார்க்கிறோம். 3000-4000 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. தடபுடலான உணவுகள் பரிமாறப்பட்டது. இதுவரை கடந்த காலங்களில் அப்படி நடந்ததில்லை. இது 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி வேணுமென்றே ஒருங்கிணைக்கப்பட்டதா? நடந்ததில்லை என்று சொல்றீங்களா? இல்ல இவ்வளவு எழுச்சியா நடந்ததில்லை? இவ்வளவு எழுச்சியா நானே பார்க்கலன்னு சொல்றேன். இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமானண்ணன் தன்னுடைய பிறந்தநாள் விழாவை எந்த ஒரு தொகுதியிலும் சோறுட்டி அடித்தோ, அங்கே இருக்கிறவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தோ, இனிப்பு வழங்கியோ கொண்டாட எங்களை இதுவரை அனுமதித்ததில்லை. அவர் கொடுத்ததில்லை. அந்த நாங்கள் எங்கேயுமே அந்த மாதிரி அண்ணனுடைய பிறந்தநாள்னு சொல்லிட்டு எங்கேயுமே சோறுட்டி ஓட்ட மாட்டோம். பத்திரிகை துறையிலையும் எங்கேயும் விளம்பரம் கொடுக்க மாட்டோம். அன்னதானம் கூட போட மாட்டோம். அண்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போவோம். அதுக்காக நீங்கள் வாங்க நாங்கள் வாங்கன்னு கூப்பிடுறதும் கிடையாது. அண்ணனும் வாங்கன்னு இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. இது தானா எழுச்சியாவே வந்தது தான். அவ்வளவு. அதுதான் கேட்கிறேன். இதுவரை இல்லாத நிகழ்வாக இந்த ஆண்டு மிகுந்த சந்தோஷம். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் ஒரு சாதாரண மனுஷனா இந்த தமிழ் தேசியம் எழுவதற்கு தேர்தல் அரசியலில் இதை சாதிப்பதற்கு சில தடைகள் வந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி பெரும் எழுச்சியா, அதுவும் இளைஞர்கள் கூட்டம். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் நான் இளைஞர் நினைச்சுக்கிட்டாலும் கூட இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருந்தது, அங்கே இருந்து குடும்பமாக குழந்தைங்க வந்திருந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யார் உங்களை கூப்பிட்டான்னு கூட கேட்டிருக்கேன். அவங்கவுங்களா தான் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் அந்த தொகுதி ஆட்கள்கிட்ட கேட்டு அவங்களாம் வந்திருக்காங்க. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பசங்க வந்துட்டே தான் இருந்தாங்க. அது ஒரு எழுச்சியாக தான் பார்க்குறோம். இப்போது நம்ம தமிழ் தேசியம் திட்டம் தொடர்பாக அதாவது அவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் முன்மொழியப்பட்ட நிறைய திட்டங்கள் கூட அண்ணன் சீமான் பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம். அது தமிழக அரசாங்கம் நாங்கள் பேசின எல்லா திட்டங்களையும் இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு கூட அண்ணன் சீமான் தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக தாய் மாணவர் திட்டமாக இருக்கட்டும், இப்போ முதியவர்களை காக்கும் பொருட்டாக அவருக்கான ஒரு அன்புச்சோலை அப்படின்னு கூட தமிழக அரசால் நடத்தப்படுகிறது.
இன்று அதற்கான துவக்க விழா நம்ம பார்க்கிறோம் முதலமைச்சர் தலைமையில். எப்படி பார்க்கலாம் தாய்மானவர் திட்டம், அன்புச்சோலை, இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம்? இத்தனை வருடமாக சொந்தமாக இவங்க வந்து இப்படி தான் இந்த மாநிலத்துக்கு தமிழ் மொழிக்கு உண்டான விஷயங்கள், தமிழ் தேசியத்துக்கு உண்டான விஷயங்களை செய்யணும்னு இவங்க கொஞ்சம் கூட சிந்திச்சது இல்லை அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. அவங்க அண்ணன் சொன்னதையும் தமிழ் தேசிய கருத்துக்களையும் உள்வாங்கி சில அடையாள அரசியலை செய்ய முற்படுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இவங்க எதையெல்லாம் நிரந்தரமாக கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இது வெறுமனே தேர்தல் ஸ்டண்ட், அடையாள அரசியல் மட்டும்தான். அங்கங்கே இருக்கிற தமிழ் தேசிய ஆர்வலர்களை, அங்கங்கே இருக்கிற சீமான் அண்ணன் குறித்த விழிப்புணர்வு அடைந்திருக்கிற ஒரு சில பேரை வேணால் அவருடைய மடைமாற்றுவதற்கு உண்டான விஷயம்தான். இதை இவர்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்களோ அதை வச்சு தான் இவங்க உண்மையிலேயே அந்த விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு முனைகிறார்களா என்று தெரியணும். தமிழ் தேசியம் தொடர்பாக பேசும்போது மீண்டும் மீண்டும் முன்வைக்கின்ற வாதம் என்பது, நாங்களும் அதாவது அண்ணன் சீமான் எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே நாங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறோம், இதுதான் தமிழ் தேசியம். ஆனால் சீமான் வைக்கின்ற தமிழ் தேசியம் தான் சிக்கலானது, அது அது என்னப்பட்ட அது எப்படியாப்பட்ட தமிழ் தேசியம்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? இப்படியாப்பட்ட தமிழ் தேசியம் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு கேட்டுட்ட பிறகு இல்லை வந்து பேசணும். கேட்டுட்டு தெளிவடைஞ்ச பிறகு வந்து பேசணும். தமிழ் தேசியம் என்பது சீமானன் சொன்னதாக அவர் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அவர் சீபா ஆதித்யநாத் தொடங்கிய நாம் தமிழ் கட்சியை எடுத்து நடத்திட்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முனைப்புகள் இருந்து இங்கே வந்து அண்ணா அடுத்த புள்ளியாக மையப்புள்ளியாக வந்து நின்று இன்னைக்கு தமிழ் தேசியத்தை எடுக்கிறாரு. கூட்டணிகள் இல்லாமல் கொண்டு போனால் மாத்திரம்தான் தேர்தல் அரசியல் அதிகாரத்தை பெற்று உண்மையிலேயே மாநிலத்துக்கு உண்டான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும்னு யோசித்து கொண்டு போகிறாரு. மற்றவர்களோட கூட்டணி வைக்கும்போது அதில் சமரசம் ஆகிடுவோம். நம்மளுடைய கொள்கையை, நம்மளுடைய சித்தாந்தத்தை தெளிவான முறையில் நிறுவ முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அது இன்னைக்கு வரைக்கும் அவர் திண்ணமாக வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொள்கை என்னென்னு பேசுகிறவங்களோட வேணால் நம்ம பேசலாம். அதையே தாண்டி அவரோட விஷயம் ஜெயிக்கும் போது தான் தெரியும், ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்து உட்காரும் போது தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் சில அடையாள அரசியலுக்காக அன்புச்சோலை, தாயுமானவர் விஷயங்கள், அப்புறம் அலையாத்தி காடுகள், இதையெல்லாம் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தும் போதே இவை அத்தனையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவு அறிக்கையிலிருந்து தான் எடுத்து செயல்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் பாசறை முதற்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அங்கிருந்து தான் எடுத்து செயல்படுத்துகிறார்கள். நாம் தமிழர் கட்சி செய்வதை விட ஆளும் தரப்பு அதை அட்ரஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் பெறுத நம்ம உணர முடியுது இல்லையா? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? மிக காலதாமதமாக செய்கிறார்கள், உண்மையான அக்கறையோடு செய்ய மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அண்ணன் சீமான் செய்யும் பொழுது நாங்கள் எல்லாம் கூட இருந்தோம், அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்போமோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களோ தொண்டர்களோ உறுப்பினர்களோ ஒரு நாளும் அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள். அது அரசு அதிகாரத்தினுடைய ஒரு இயந்திரமாகத்தான் இருக்குமே தவிர உணர்வுபூர்வமாக அது மக்களை போய் சென்றடையவே அறியாது. அது தாயுமானவராக இருக்கட்டும், அன்பு சோலையாக இருக்கட்டும், அலையாத்தி கடுகள் இருக்கட்டும், அது அரசினுடைய ஒரு திட்டம். உண்மையிலேயே மக்களுக்கு பயன்படுற வகையில் போனோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்திலிருந்து செய்யும் போது பார்க்கலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிறது. 4-5 மாதங்களில் அடுத்த சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து அவரை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஒற்றை முழக்கத்தை தான் முன்வைத்து வரதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு வந்து மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதியாக பலம் சேர்க்கும், வலு சேர்க்கும். அதனால தான் அவங்க பெரும் நம்பிக்கையோடு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, மீண்டும் 26 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 தொடரும் அப்படின்னு நம்பிக்கைக்கான காரணமே இந்த ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரேமான? இயற்கை அதற்குண்டான நியாயத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் வரும், அதில் எந்த மாற்றம் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 200க்கு 200ன்றது அவர்களுடைய எண்ணம், நம்பிக்கை. அவர்களுக்கு எப்படி ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அதே போல் எங்களுக்கு, நாம் தமிழ் கட்சிகளுக்கு, தமிழ் தேசியவாதிகளுக்கு இந்த தமிழ் தேசிய ஆட்சி கண்டிப்பாக மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். இப்போது நம்ம சட்டமன்றத்திலே இந்த முறை நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய குரல் கண்டிப்பாக ஒலிக்கும். கள நிலவரம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. 35 விழுக்காடு வாக்குகளை பெறும் கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். நாம் தமிழர் கட்சி இப்போ தான் ஏறக்குறைய ஒரு 10 விழுக்காடு நெருங்கி இருக்கிறது. அப்போ எப்போ அவங்க வந்து 35 விழுக்காடை நெருங்குவார்கள், எப்போது ஆட்சி அமைப்பார்கள், கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ஏன் சீமான் பயன்படுத்த தவறுகிறார்,
அப்படின்ற ஒரு வாதம் தொடர்ந்து முன்வைத்து வருவதை குறிப்பாக என்ன பார்ப்பீங்க. மாதிரி எப்படி வாய்ப்புகளை அண்ணன் புரிஞ்சுக்கிறீங்க? பயன்படுத்தவில்லை என்று சொல்றீங்க? நான் சொல்ல பொதுவாக அவங்க என்ன சொல்றாங்க? என்ன மாதிரி வாய்ப்புகளை? கூட்டணி எனக்கு இதுல ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற எனக்கு கழகம் இதுல ஒரு தானே. சந்தோஷமான விஷயம் இருக்குது. நீங்க ஏன் கூட்டணிக்கு வரல, நீங்க ஏன் கூட்டணிக்கு வரல, நல்லா நுணுக்கமா பார்க்கணும். மற்றவங்களாம் நீங்க யார் கூட கூட்டணின்னு கேட்பாங்க. சீமான் அண்ணன் கிட்ட மட்டும்தான் நீங்க ஏன் கூட்டணிக்கு வரல, யார் கூட எப்ப கூட்டணிக்கு வருவீங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னா ஏன்னா இவர் வரல. இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு, உண்மையிலேயே மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்குள்ள போய் பேச ஆரம்பிக்கணும், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியை நிர்வகிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்குள்ள இருக்கு. அப்படிங்கிற எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இவர் எப்படியாவது வந்து உள்ள வந்தார். மக்களின் குரலா ஒலிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏன் கூட்டணிக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஓட்டு போட்டுருவேன், ஆனா அவன் ஓட்டு போடுவானா இல்லையான்னு தெரியல, அவன் காசு வாங்கிட்டு போயிடுவான், நீங்க கூட்டணிக்குள்ள வந்தீங்கன்னா அவனும் ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நான் இதை இன்னொரு பக்கம் பார்க்குறேன். பட் ஆனால் உண்மையிலேயே புரட்சி என்பது ஏதாவது ஒரு நாள் பளிச்சுன்னு வெடிச்சிடும். அது எப்போ வெடிக்கும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய இயந்திரம் இயக்கு திசை மட்டும்தான் முடியும். நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், இதுவரை மனிதர்களோடு பேசிக் கொண்டிருந்தோம், சமீப காலமாக இயற்கையோடு பேசுகிறோம், இயற்கைக்காக பேசுகிறோம், இயற்கையோடு இயந்து வாழுங்கள் என்று பேசுகிறோம். அப்போது அந்த இயற்கை எங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான நியாயத்தை கொடுக்கும். உண்மையிலேயே மண்ணையும் மக்களையும் நேசித்து இருக்கிற எங்களுக்கு, இதுக்கு முன்னாடி மண்ணையும் மக்களையும் நேசித்து மரணித்த அத்தனையுடைய ஆன்மாக்களும் எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். எந்த உலகத்திலே எந்தவித போராட்டமும், அதுவும் நியாயமாக நேர்மையாக நம்பிக்கையோடு எடுக்கப்பட்ட எந்த போராட்டமும் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. அப்படி இந்த போராட்டமும் கண்டிப்பாக ஜெயிக்கும். இப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்ற வார்த்தை, திராவிடன்னா யாரு, திராவிடம் என்றால் என்ன என்று சாதாரண மனிதன் கூட கேட்க ஆரம்பித்து விட்டான். இந்த கேள்வியை துவக்கி விட்டோம். அடுத்து இப்போ ஊழலை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தவர்களை தூக்கி இயற்கையை பற்றி பேச வைத்து விட்டோம், கல்வியை பற்றி பேச வைத்து விட்டோம், மருத்துவம் ஏன் அங்கு காஸ்ட்லியாக இருக்குது, எங்களுக்கு ஏன் மருத்துவம் கிடைக்கவில்லை என்று பேச வைத்து விட்டோம். இப்பொழுது அவர்கள் அதை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள். மக்களுடைய விழிப்புணர்வுக்கும் எங்களுக்கும் ஒரு சில கொஞ்சம் காத தூரம் தான் இருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக படிப்படியாக ஏறினாலும் முழுவதுமாக ஏறி நின்று விடுவோம். காலம் இப்படியான அதிகாரத்தை உறுதியாக பிரசவிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கீங்க? கண்டிப்பாக நம்பணும். அதிமுக தரப்பில் நம்ம பார்க்கும் பொழுது ஒருங்கிணைந்த அதிமுகவோட கோரிக்கை பார்க்குறோம். சமீபத்தில் கூட திரு செங்கோட்டையனோட வெளியேற்றம், அவருடைய ஆதரவாளர்கள் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு இது பார்க்கும். இந்த பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியோட சூழ்ச்சி அரசியல் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதே கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அதை உணராமல் இருக்கிறாரா, இல்லை இந்த பாஜகவோட சூழ்ச்சி அரசியல் என்பது மிகைப்படுத்தப்படுதா, இல்லை இது வந்து ஊதப்படுகிறதா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடந்த கால சரித்திரங்கள் தான் ஒரு மனிதனை பற்றிய உண்மையான நிலவரத்தை சொல்லும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால நிகழ்வுகள் தான் இப்படி ஒரு பேச்சு பொருளை தமிழ்நாட்டிலும் வைத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது ஐயா எடப்பாடி, அதனுடைய உறுப்பினர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் வந்து விஜய் எங்க கூட கூட்டணிக்கு வந்துடுவார்னு சொல்லும்போதே அவர்கள் தங்களுடைய கட்சி இன்னொருத்தரை நம்பி இருக்கிறது என்று வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்ன நிலை போய் விஜய் எங்களோட கூட்டணி வைத்து விட்டார், நம்பிக்கை வந்து விட்டது எனக்கு என்று அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார், ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்டான வாக்கு சதவீதத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்களோ என்று தோன்றுகிறது. அது பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றி கொடுக்கிறோமோ அல்லது அவருடைய உண்மையான தொண்டர்கள் காப்பாற்றி கொடுப்பார்களோ தெரியவில்லை. எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான கட்சியாக நாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கோம். அதை யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு உண்டான தேவையான அரசியலை யாருமே பேசவில்லை. மடைமாற்றுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும், மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசுவதில்லை என்பது மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். போன வாரத்திலே கௌரி கிருஷ்ணன் என்ற நடிகையை எதிர்த்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பேட்டியாளர் வந்து வெயிட் எவ்வளோன்னு கேட்டதை வந்து ஸ்லாகித்து ஒரு நடிகை என்று சொல்லக்கூடாது, அந்த பெண்ணினுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்த இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த யூடியூப் சேனலும் கொஞ்சம் அப்படியே திரும்பி தமிழ்நாட்டு அரசியலினுடைய கௌரவத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும்
போற்றுவதற்காகவும் மீட்டெடுப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிற மக்கள் பக்கம் கொஞ்சம் திரும்பி உண்மையான அரசியலை நிலைநிறுத்த முயற்சித்தால் இந்த டிவிகே மாதிரி கட்சிக்காக கொடுக்குற நேரத்தை இதுக்காக செலவு பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் வெகு எளிதாக மலரும். இல்லை அப்படி அப்படி உண்மைக்கு முக்கியத்துவம் தருவதில்லைன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக தருவதில்லை. நான் பார்க்குற வரைக்கும் எல்லாமே கூட்டணி யாரோடு போகிறார்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கேட்கக்கூடிய அதிகபட்ச கேள்வி கூட்டணி யாரோடு போகிறார்கள், விஜய்க்கு எவ்வளோ சதவீத வாக்கு வரும், விஜய் யாரோடு கூட்டணி போகிறார், விஜய் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, விஜய் ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் எப்படி பேசுகிறது, உதயநிதி ஸ்டாலினை துரைமுருகன் அறிவாளி என்று கூறிவிட்டார், விஜய் யார் அறிவாளி என்று கூறவில்லை, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை, செவிலுடைய வேலை பிரச்சனை, ஆசிரியர்களுடைய பிரச்சனை, ஒப்பந்ததாரர்களாக இருக்கிறவர்களே பர்மனெண்ட்டாக நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக எடுத்துக்கிறோன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்கள், ஜிஎஸ்டிக்கு உண்டான விஷயங்கள், மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசினுடைய வரியை கொடுவாததால் இங்கே நிற்கிற நிலைமை, சாலை நிலைமை, பாலங்களுடைய நிலைமை, ஊழல், எல்லா மந்திரிகளுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான பதில், இதை எதுவுமே எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நேரடியாக வாதத்திலோ விவாதத்திலோ வைப்பதில்லையே. மக்கள் மன்றத்திலே இதை ஒரு பேசு பொருளாக ஆக்குவதே இல்லை. இந்த நீங்கள் முன்வைத்த இந்த காரணங்களால் 26 தேர்தல் நேரத்தில் அல்லது வாக்களிக்கும் தருணத்தில் இந்த தேர்தல் வாக்குறுதிகள், திமுக நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், நீங்கள் முன்வைத்த எல்லா விஷயங்களுமே மக்கள் கவனத்தில் இல்லாமல் வெறுமனே இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் தான் மக்களோட மனதில் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறேன். மடை மாற்ற தான் போய்கொண்டிருக்கு. அதில் யூடியூப் சேனல்னு சொல்கிறவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். கட்சி சார்பாக இருக்கிற யூடியூப் சேனலில் விட்டுருவோம், தனிப்பட்ட முறையில் நடுநிலைமையாக இருக்கிற யூடியூப் சேனல்கள் எடுத்து பேசுவோம். மடை மாற்றிக்கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறது. வழக்கம் போல 10 கட்சியோட 11ஆவதாக ஒரு கட்சி வந்திருக்கிறது, இந்த டிவிக்கு. அவருடைய வாக்கு சதவீதம் என்னவென்று தெரியாத பொழுதே மிக பிரம்மாண்டமாக ஏன் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? அஜித் ஒரு தகவல் சொல்கிறார், அதை விஜயோட ரிலேட் பண்ணி அஜித்துடைய தகவல் அஜித்துடையது, அந்த நடிகருடையது, அஜித்துடைய தகவல் அஜித்துடைய, அதை விஜயோடு ஸ்லாகித்து பேச வேண்டிய, அதற்காக 2 மணி நேரம் ஸ்லாகித்து பேச வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது? வேண்டாம், திமுக தான் என்னுடைய முதல் எதிரி என்று டிவிக்கே சொல்கிறது. ஆனால் டிவிக்கே நடத்திய பொதுக்குழுவையும் மற்ற விஷயங்களும் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது சன் டிவி. எதற்காக செய்கிறது? ஜனநாயகன் படத்தை 55 கோடி கொடுத்து ஓடிபி ரைட்ஸ் வாங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். அதை குறித்து திமுக மறுப்பு சொல்லவில்லை, டிவிக்கேவும் மறுப்பு சொல்லவில்லை. எதற்காக நடக்கிறது இந்த கூத்து? எப்போதுமே இந்த நேரேட்டிவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சோஷியல் மீடியாவோட அதிகமானதோட, சோஷியல் மீடியாவோட கான்ட்ரிபியூஷன் நிறைய ஆனதுக்கப்புறமா இந்த நேரேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம உணர முடியுது. ஆனால் இது மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருமா பிரேமானந்த்? நேரேட்டிவ் செட் பண்ணுறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 கட்சிகள் தான் இருக்கிறது, 2 பேர் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கிவிடும். மாறாக சென்னையில் இருப்பவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் நடக்கின்ற பிரச்சனையும், தூத்துக்குடியில் நடக்கின்ற பிரச்சனையும், திருநெல்வேலியில் இருக்கின்ற பிரச்சனையும் தெரியாது. மருத்துவமனையில் வேலை செய்திருக்கிறவர்களுக்கு கல்வித்துறையிலே நடக்கின்ற பிரச்சனைகள் தெரியாது. கல்வித்துறையில் வேலை செய்திருக்கிறது தீயணைப்பு துறையில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று தெரியாது. நம்மளுடைய தமிழர்கள் எத்தனை IAS IPS இந்த தமிழ்நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. இப்போ யாருக்குமே எந்த பிரச்சனையும் தெரிய வைக்காமல் பார்த்து கொண்டிருப்பது ஒரு ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பிம்பத்தை கட்டமைப்பதும், இல்லாத ஒரு பிம்பத்தை இந்த ஆட்சிக்கு எதிராக உருவாக்குவதும் அன்றி வேறொன்றும் இல்லை. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 5 வருடத்தில் தலை தூக்கி இருக்கிறது. இந்த பிரச்சனைகள்லாம் இவர்கள் சால்வ் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்வது மட்டும்தான் ஒரு நல்ல மக்களாட்சியை நிறுவதற்கு உண்டான ஒரு வழிமுறை. அதை 4வது தூணாக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பத்திரிகை துறையும் செய்யவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். ஒரு வாதத்திற்காக செய்யவில்லை, அந்த குற்றச்சாட்டை ஒரு வாதத்திற்காக நான் ஏற்றுக்கொண்டால் கூட இவை தான் தீர்மானிக்குமா? அந்த மைண்டில் தான் மக்கள் இருப்பாங்களா? இப்போ நாம் தமிழருக்கு ஏறக்குறைய 10 விழுக்காடு வாக்குகளை செலுத்தக்கூடிய மக்களும் அதே செய்தியை பார்ப்பார்கள், அதே நேரட்டிவை கேட்பாங்க, பேசுவாங்க தானே. அதெல்லாம் கடந்து தானே இத்தனை விழுக்காடு வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அப்போது இந்த தெளிவோடு தானே மக்கள் இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பிரேமானந்த் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் எனக்கு தெரியுமில்லவா களம், அப்படி நம்ம அதை அணுகக்கூடாதான்னு கேட்குறேன். அப்படி அணுக முடியாது. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது நமது கடமை அப்படின்ற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். முக்கியமாக இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டு இருக்கும்போது யார் எவ்வளோ ஊழல் பண்ணாங்கன்னு ஒரு வெட்ட வெளிச்சமாக வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடம், அந்த இடம் இல்லைன்னா இந்த இடம். இப்போ விஜய் என்கிறவர் யார்? ஒரு கேளிக்கை நடிகர். அவர் ஒன்றும் இந்திய சுதந்திர போராட்ட வீரராக எந்த படத்துலையும் நடிச்சதில்ல,
தமிழ்நாட்டை மீட்பதற்கு உண்டான விஷயங்கள் எதையும் அவர் செஞ்சுட்டு இங்கே அரசியல் அவர் ஒரு நடிகர். இப்போவும் 500 கோடி 600 கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கிற அளவுக்கு கனவு காண்கக்கூடிய ஒரு நடிகர், மிகப்பெரிய பின்புலம் கொண்ட ஒரு நடிகர். அந்த நடிகரை அரசியல் மையப்புள்ளியாக காட்டும்போது பிரச்சனைகளை யார் பேச போகிறார்கள்? நல்லது பிரேமானந்த். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிகுந்த நன்றி. நன்றி, வணக்கம்.